Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் குயிக்காக ரன்னிங் பேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதாவது கேஷ் பேலன்ஸ் எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்டாவை கவனித்து பார்த்தீங்கன்னா கேஷின் தனியாக ஒரு ரேஞ்சில் இருக்குது அண்ட் கேஷ் அவுட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு காலமில் இருக்குது. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ண வேண்டியது கேஷ் இன்னையும் கேஷ் அவுட்டையும் நாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். இப்போது நமக்கு அந்த ஸ்டார்டிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு முதல்ல இந்த பேலன்ஸை நாம் சேர்த்துக்கலாம். எது கூடனா கேஷின் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் கேஷ் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஸ்டார்டிங் பேலன்ஸோட நாம் போடுற எக்ஸ்ட்ரா கேஷும் சேருது. கேஷ் ஏதாவது எடுத்துருக்குறோம் அப்படின்னா கேஷ் அவுட்டில் அது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஜஸ்ட் நாம் என்டர் கொடுக்கலாம். என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த செல்லையும் F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாவோ மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸாவோ லாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே ஆஸ் அ ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸாக இருந்தாலே போதும். ஓகே, இதுக்கப்புறம் ஜஸ்ட் நாம் அடுத்த செல்லுக்கு ட்ராக் பண்ணோம்னா கேஷ் அவுட்டுக்கு 30,000 கரெக்டாக 2,350 ரூபா மைனஸ் ஆயிரும். ஏன்னா ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸுங்கிறதுனால செல் ரெஃபரன்ஸ் நமக்கு அப்படியே என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஃபில் ஹேண்டில் நீங்கள் டைரெக்டாக மேனுவலாக இழுத்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக அந்த டபுள் கிளிக் அந்த ஹேண்டில் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, நமக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரன்னிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பெஸ்ட் இந்த டேட்டாவை Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணி Ctrl T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக என்ன பண்ணுங்கள், கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் டேபிளாக யூஸ் பண்ணும் போது டேப் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த டேபிளோட எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா டேபிளோட ரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இதில் கொடுத்துருக்கிற ஃபார்முலா எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போயிட்டு என்ன பண்ண வேண்டாம், ஃபார்முலாவை அடுத்தடுத்த செல்லுக்கு நாம் திருப்பி ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷனில் போயிட்டு நான் ஒரு 5,000 ரூபா கேஷ் போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கால்குலேட் ஆயிரும். அடுத்த ரோவில் ஒரு 2,000 ரூபா நான் எடுக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாம் உட்காந்து மேனுவலாக திருப்பி என்ன பண்ண வேண்டாம், ஃபார்முலாவை மற்ற செல்லுக்கு ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இந்த ரன்னிங் பேலன்ஸை கால்குலேட் பண்ண வேண்டிய டேட்டாவில் இந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா அப்போ நார்மலாக நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் கேஷின்னையும் கேஷ் அவுட்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கவனித்து பாருங்கள், எரர் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால ஒருவேளை இந்த செல்லில் எரர் இருந்துச்சுன்னா, ஓகே, கேஷின்னோ இல்லை கேஷ் அவுட்லேயோ ஏதாவது எரர் மேபி இருந்துச்சுன்னா அந்த எரருக்கு பதிலாக 0 அப்படிங்கிற ரிசல்ட் ரிட்டர்ன் ஆனால் போதும். அதாவது எரர் இருந்தாலும் அந்த எரருக்கு பதிலாக 0ங்கிற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆனால் கெட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி இஃப் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அதாவது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஃப் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இஃப் எரர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, வேல்யூ. வேல்யூவில் வேல்யூ இருக்கக்கூடிய, அதாவது நம்பர் இருக்கக்கூடிய செல்லுடைய ரெஃபரன்ஸை கொடுத்துட்றோம். அந்த செல்லில் வேல்யூ இருக்கா எரர் இருக்கான்னு செக் பண்ணோம். ஒருவேளை எரர் இருந்துச்சுன்னா அந்த எரருக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வேல்யூ ஆஃப் ஆர்குமெண்ட்டில் கொடுக்கலாம். இஃப் எரரை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம், இந்த செல்லில் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுப்பா. அப்படி ஒரு வேளை வேல்யூ இல்லை எரர் தான் இருக்குதுன்னா அதுக்கு பதிலாக 0ன்னு நீ கொடுத்துருன்னு சொல்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது கேஷின்னையும் கேஷ் அவுட்டையும் மைனஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் கொடுத்து இன்னொரு இஃப் எரரையும் உள்ளே கொண்டு வரலாம். காரணம் கேஷ் அவுட்டோட மைனஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போ வேல்யூ ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லில் வேல்யூ இருக்கா எரர் இருக்கான்னு செக் பண்ணு. அப்படி எரர் இருந்துச்சுன்னா 0ன்னு கொடுத்துருப்பான்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு ரிசல்ட் வரும். பட் அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். காரணம், இப்போ ஈக்குவல் டு பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் கொடுத்து கேஷின்னு என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். பட் இந்த கேஷின் அண்ட் கேஷ் அவுட்டில் நமக்கு எரர் எங்கேயாவது வரலாம் இல்லையா, அதனால திருப்பி இந்த ஒரு வாட்டி மட்டும் நாம் இஃப் எரர் ஃபங்க்ஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போது சேம் இஃப் எரருக்குள்ளே போயிட்டு இந்த செல்லில் வேல்யூ இருக்கா அப்படி இருக்கான்னு பாரு. இல்லை எரர் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, 0 கொடுத்துருப்பான்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன தான் எரர் இருந்தாலும் நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன வந்துடும், ரிசல்ட் வந்துடும். பட் நான் சொன்ன மாதிரி ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ண மறந்துடாதீங்க. டேபிளாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா வேலை மிச்சம். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான ரன்னிங் பேலன்ஸை, அதாவது கேஷ் பேலன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஃபார்முலா. இன்கேஸ் எரர் இருந்துச்சுன்னா இஃப் எரரையும் இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புரியுதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.